ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது அட்டகாசமான சுவையில் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து மட்டன் குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் பக்காவாக அப்படி நம்ம செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி, ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அம்புட்டு ருசியாக இருக்கும். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்களை கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பொரிய வச்சுக்கணும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச 1 இன்ச்சு இஞ்சி, 5 பல்லு பூண்டை இதில் சேர்த்துக்கணும். இது கூடவே 1 கப்பு சின்ன வெங்காயம், அதாவது 25 சின்ன வெங்காயம் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி அரைச்சி நம்ம வதக்கி சேர்த்து செய்கிறப்போ கிரேவி வந்து நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இந்த பேஸ்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 இல்லைனா 3 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மஷ்ரூம் கிரேவியில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவில் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் கிரேவியை நம்ம குக்கரில் சேர்த்து செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2 சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பொரிய வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனியா தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். மசாலா கருகிடாமல் இப்போ உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா வந்து இந்த அளவு வதங்கினதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்குறப்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க, இல்லைனா தயிர் வந்து திரிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து தயிர் சேர்க்குறதால இது வந்து நல்ல க்ரீமியாக மைல்டாக புளிப்பு தன்மையோட இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தயிர் வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ கிரேவிக்கு தகுந்தாப்புல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட மஷ்ரூமை வந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி விட்டுரும். இப்போ இதை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வதங்கி எண்ணெய் வந்து மேலே செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தந்தாப்புல நீங்கள் வந்து தண்ணியை வந்து கூட குறை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விசில் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் வந்தது குக்கரை வந்து கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கமகமன்னு நல்ல வாசமாக எண்ணெய் மேலே தண்ணியாக பிரிஞ்சு நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள்.
கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.